வணக்கம். உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு வாரராசி பலன் பகுதிக்கு வருவோம். மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன்கள். இது கோல்சார பலன், தினப்பலன், வாரப்பலன், மாத பலன், வருட பலன், குருப்பெயர்ச்சி, சனிப்பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எதுவாக இருந்தாலும் அது கோல்சார பலன். கோல்சாரம் இது சொல்லலாம், தேவையில்லாது இந்த மாதிரி ஒரு மனநிலையில ஜோதிடர்களே சொல்றாங்க. ஆனா அப்படி இல்லை. அதாவது ரெண்டு பிரிவா பிரிச்சுக்கலாங்க. யோக ஜாதகங்கள், அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்னு. யோகமான ஜாதகம் 10% தான் வரும். அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள் 90%. அப்ப கோல்சாரம் 90% சரியாவே இருக்கும். ஒளி இல்லாத அமைப்புல இது ஒளி கொடுக்குது அப்படின்னு, கடன் கொடுக்குதுன்னு இப்படி எடுத்துக்கோங்க. ஒளி இல்லாத அமைப்புக்கு கடன் கொடுக்குது அப்பப்ப. இதுதான் கோல்சாரம். வார ராசி பலனுக்கான விளக்கம். இது ஒரு முன்னோட்டமா சொல்றேன். இந்த வாரம் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆயிருக்காங்க. அப்படின்னா பரிவர்த்தனைன்னா புதனுடைய வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரனுடைய வீட்டில் புதனும் இருக்காங்க. அதே மாதிரி 2 ஒளிக்கிரகங்கள் ஒன்று சேர்ந்திருக்கு, குருவும் சுக்கிரனும். இதெல்லாம் அப்பப்போ நடக்கூடிய மிராக்கிலான ஐட்டம். இதை வச்சு தான் பலன்கள் நடக்குது. கிரகங்களுடைய ஒளிக்கலப்புகள், அதை வச்சு தான் பலன்களே இருக்குங்க. இப்போ 18ஆம் தேதி ஒரு சந்திரனுடைய நிலை, 19, 20 சந்திரனுடைய நிலை, 21, 22 சந்திரனுடைய நிலையும், 23, 24 ஒரு சந்திரனுடைய நிலை. சந்திரனை வச்சு தான் கோல்சாரம். சரியா? தினக்கிரகம் அப்படின்னு பார்க்கணும். இப்ப மேசராசிக்கு பார்ப்போம். மேசராசிக்கு எடுத்த உடனே சொல்லிடலாம், ராசி அதிபதி ராசியிலே இருக்காரு. அப்ப நீங்க பலமானாலும் சொல்லிடலாம். 18ஆம் தேதி சந்திரன் 2ஆம் இடத்துல அமாவாசை அமைப்புல இருந்தாலும் அங்கே அவர் உச்சம் அடைவார். கூட சப்போர்ட்டுக்கு புதன் கிரகம் இருக்குது. அப்ப 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது குடும்பத்துல சந்தோஷங்கள், வருமானம், பேச்சுல பிழைக்கக்கூடிய நண்பர்கள், யதார்த்தமாவே நம்ம பேசுற பேச்சினால நல்லதும் கெட்டது நடக்கும், நல்லதே நடக்கும் பேச்சுல. அப்படிங்கிற அமைப்புல 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அடுத்து 19, 20 இந்த தேதிகள்ல 3ஆம் இடத்துக்கு அந்த சந்திரன் போறாரு. அப்ப ஏற்கனவே அங்க 2 ஒளி இருக்கு. குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. சந்திரனும் அமாவாசையை விட்டு அப்பதான் விலகி போறாரு. அப்ப 3ஆம் இடம் நம்பிக்கை ஸ்தானம். நம்பிக்கை, தன்னம்பிக்கை வேணும். எதுனாலும் ஒவ்வொரு நாளும் நமக்கு நம்பிக்கை இருக்கு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பிக்கை இழந்து அப்படியே அசந்து உட்காந்துருவோம். ஆனால் இந்த 19, 20 தேதிகளில் உங்களுடைய முயற்சிகள் பூரம் பலிக்கும். அன்றாடம் பிழைக்கக்கூடியவங்க அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தவாறு ஒரு எனர்ஜியா இருக்கணும்ல. அந்த எனர்ஜி இந்த 2 நாளில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி 7ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்ப்பாரு. சுக்கிரனோட சேர்ந்த குரு பார்க்கும்போது நண்பர்கள், உறவினர்கள், நம்ம வீட்டில் உள்ளக்கூடிய மனைவி, வாழ்க்கை துறைன்னு வச்சுங்க. ஆனால் அந்த பெண் இருந்த ஆண் தினம் சந்திக்கிறோம்ல, அவங்களும் 7ஆம் இடம் தான். ராசி நம்ம, 7ஆம் இடம் நமக்கு எதிரே இருக்கிறவங்க. அதுபோல நல்ல உறவுகள் அன்றைக்கு பூரா இருக்கும். சிறு தொழில் புரிதவாக இருந்தாலும் சரி, குறு தொழில், சின்ன தொழில் புரிவாக சரி, பிளாட்ஃபார்மில் கடைப்பட்டுக்கவும் சரி, ஒரு நல்ல அமைப்பா ஒரு நம்பிக்கையோட செயலாற்றக்கூடிய தன்மை இருக்கும். அப்புறம் 21, 22 தேதிகளில் 4ஆம் இடத்துக்கு சந்திரன் ஆட்சி பெறுவார். 4ஆம் இடத்துல என்ன, நம்மளுடைய சந்தோஷங்கள் இருக்கும், நம்மளுடைய தேகம் ஆரோக்கியப்படும். தாயார், உங்க ஜாதகப்படி தாயார் அமைப்பு பலவீனமா இருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். தாயாருடைய உதவிகள் கிடைக்கும். அன்றாடம் தாயாருடைய உதவிகள் கிடைக்கும். வாகனங்கள் அது வரைக்கும் ரிப்பேர் ஆச்சுன்னா, இன்னைக்கு அதை வண்டியை ரொம்ப நாளாக போட்டு வச்சிருக்கீங்க வீட்டில், அதை இப்போ எடுத்து பழுது பண்ணி போகக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். எண்ணங்கள் கிரகங்கள் கொடுக்கும், செயலாக்கம் கிரகங்கள் கொடுக்கும். அப்போ 4ஆம் இடம்னா கண்டிப்பாக தாயாருடைய அமைப்பு, வீடு, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். கடைசி 23ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு வராரு. அங்கே கேதோட சேர்றாரு. சேர்ந்தாலும் வளர்பிறை அமைப்பில் தான் சேர்றாரு. வளர்பிறை அமைப்பில் சேரும் பொழுது அந்த கெடுபலங்கள் இருக்காதுங்க. அப்போ உங்களுடைய சிந்தனை நல்லா இருக்கும். இன்னைக்கு நீங்கள் திட்டமிட்டு செய்வீங்கன்னு சொல்லிடலாம். பிள்ளைகள் விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்கும். யோகங்கள் செயல்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம், அதாவது மே 18லேருந்து 24 வரைக்கும் என்ன பலன் நடக்குங்கிறத தெளிவாக பார்ப்போமுங்க. கிரக பாவக சுபத்துவ பாவத்துவ கோட்பாடின்படி இந்த பலன்கள் அமைகிறதுங்க. இப்போ ரிஷபராசிக்கு ராசியில 12ஆம் தேதி இருப்பாருங்க. ராசியில சந்திரன் உச்சமா இருப்பார். அமாவாசை அமைப்புல இருந்தாலும் அங்க புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகுது. அதாவது
ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகி ராசியில் இருக்கிறது. என்ன அமைப்புனா, குடும்பத்தில் உங்களுக்கு குடும்ப சிந்தனைகள் இருக்கும். குடும்பத்துக்கு வருமான சிந்தனைகள், முன்னேற்றத்துக்கான சிந்தனைகள் எல்லாமே அந்த 18ஆம் தேதி இருக்கும். 90% நபர்களுக்கு அன்றாடம் உழைக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன் வார தொடக்கத்திலேயே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்கன்னு அர்த்தம். ராசி மேலே சந்திரன்னா உச்சமாக இருப்பார். நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி நம்ம பலமாக இருக்கணும்னு நம்ம எடுத்துக்கிறணும். எல்லா விஷயத்துக்குமே இது வந்து ஏற்புடைய விஷயங்க. அப்புறம் 19-20 தேதியில் 2ஆம் இடத்துக்கு வருது. ரிஷபராசிக்கு இது மேன்மையான அமைப்பு. ஏன்னா 2ஆம் இடத்துல அமாவாசை விட்டு விலகின சந்திரன், ஏற்கனவே குரு சுக்கிரங்கிற ஒளி இங்கே இருக்கு. அப்போ 2ஆம் இடத்துல இந்த குரு சுக்கிரன் சந்திரன் இருக்கிறது மிக ஒரு நல்ல அமைப்பு. எப்படின்னா, குடும்பத்தில் சந்தோஷங்கள், அதிகப்படியான வரவுகள், சிறு தொழில் புரிஞ்சாலுமே கொஞ்சம் வரவு அதிகமாக இருக்கும். பேசுகிற பேச்சுக்கள் இனிமையாக இருக்கும். இனிமையின் மூலம் நம்ம சாதிச்சுக்கலாம். பேசி பிழைப்பவர்களுக்கு, ரெஃப் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நல்ல பலன்கள் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 21-22 தேதியில் 3ஆம் இடத்துல சந்திரன் ஆட்சி ஆவார். அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சகோதர உதவிகள் கிடைக்கும், நகை நட்டுக்களை திருப்பக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் இருக்கும். அப்போ 3ஆம் இடத்துல ஒரு நம்பிக்கை, இல்லறம் எல்லாமே செழிக்கும். திருமணம் ஆகியிருக்கவங்க வயசு தக்கட பலம் எடுக்கணும். 60 வயசில் உள்ளவங்களுக்கு இந்த அமைப்புகள். 3ஆம் இடம் ஒரு நம்பிக்கை இருக்கும். நம்ம ஒரு பேரை சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி அமைப்புகள் எதில் இருக்கிறோம் அதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல ஒரு நல்ல பேருக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 23-24 வார இறுதி 4ஆம் இடத்துல வராரு சந்திரன். சுகமான அமைப்பு, கல்வி, வயசுக்கு தக்கன கல்வி. ஏற்கனவே நீங்கள் கல்வியில் சுமாரான அமைப்பு இருக்கும்போது ஓரளவு தேர்ச்சியாக ஒரு கிரைப்பு உங்களுக்கு நல்ல சக்தி வரும். கேட்குற செய்திகள் புரிகிற தன்மை கூட இருக்கும். கேது அங்கே இருக்காது, பிரச்சனை இல்லை. அதாவது வெளிச்ச அமைப்பை வராது. இருட்டில் அமாவாசை அமைப்பில் சந்திரன் கேது சேர்ந்தாத்தான் மேற்கொண்டு இருள் அடிக்கும். சந்திரன் மனசு இல்லையா? அப்போ 4ஆம் இடத்துல தாயார் சந்திரன் கேது இருக்கு. 4ஆம் இடத்துல தாயாருக்கு கெடுதலாக இல்லை. ஒளி அளவுகளை நம்ம பார்க்கணும். வீடு, வாகனங்கள், கல்வி, தாயார் இந்த விஷயத்துல நன்மைகள் நடக்கும். கண்டிப்பாக சொல்லிடலாம். ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24 தேதி வரை என்ன நடக்கும் அப்படிங்கிறத வார ராசி பலனா சொல்றேன். வார ஆரம்பத்துல ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் இருக்காங்க. சரியா? அப்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. நம்ம ராசி பலமா இருக்கு, வெளிச்சங்க. அப்ப வார ஆரம்பம் 18ஆம் தேதி 12ல் சந்திரன் வராரு. அமாவாசையா இருந்தாலும் சந்திரன் உச்சமா இருக்காரு, கூட புதன் இருக்காரு. அப்ப வெளியில செல்ல உங்களுக்கு பிடிக்கும், எண்ணங்கள் வரும். வெளியில செஞ்சு போய் ஒருத்தரை பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல, அது வந்து இந்த வாரம் ஆரம்பத்துல நீங்க செஞ்சுக்கலாம். தூக்கம் நல்லா இருக்கும், இல்லறம் சிறக்கும், சுப செலவுகள் வரும். அடுத்து 19-20 தேதியில் ராசியில வருவார். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க எதையுமே சாதிச்சுக்கலாம். மனசு தெளிந்த நீரோடையாக இருக்கும். அப்ப எல்லா அமைப்புமே சிறப்பாகவே இருக்கும். அதாவது நம்ம காலையில் எந்திரிக்கும் போது நல்ல சந்தோஷமா இருந்தால் நாள் பொழுதும் சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி அமைப்புல அது இருக்கும். 21-22 தேதியில 2ஆம் இடத்துல சந்திரன் வர்றாரு. வருமான சிந்தனை, ஆட்சி வருவார்ல, வருமான சிந்தனை, குடும்பத்துக்கு தேவையான பொருளை வாங்குறது, நல்ல பேச்சுக்கள் மூலம் லாபத்தை அடைகிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்கும். வாரத்தொடக்கம் சில பேருக்கு வந்து மனவாழ்வுக்கு ஒரு நிச்சயம், இந்த மாதிரி உங்க தசாபத்திகள் வயசுக்கு தக்கன நடக்கும்போது இன்னைக்கு செஞ்சுக்கலாம், இன்னைக்கு தான் நடக்கும் அப்படி எடுத்துக்கலாம். அப்புறம் 23-24 தேதியில 3ஆம் இடத்துல வருவார். 3ல கேது இருக்குன்னு பயப்பட வேணாம். ராகு இல்லை, கேது தான். சந்திரன் சேரும் பொழுது வளர்பிற அமைப்புல தான் வருவார். வரும்பொழுது இந்த கேதுடைய இது பெருசாக கெடுதல் பண்ணாது. உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும். இப்போ எல்லா நாளுமே நம்ம நம்பிக்கையோட தான் இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகம் உயர்நிலை ஜாதகம், யோகமான ஜாதகம், அதிர்ஷ்ட கம்மியான ஜாதகத்துல தானே. வருமானமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா நமக்கு நம்பிக்கையே வராது. அப்படியே அசந்து உட்காந்துருவோம். அப்போ நம்பிக்கை வருதுன்னா அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. இந்த வாரம் நல்ல அமைப்பாகவும் இருக்கும். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. அதாவது மே 18லேருந்து 24 வரைக்குங்க. வார ஆரம்பத்துல 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அங்கே அமாவாசை அமைப்பு தான், இருந்தாலும் உச்சமா இருப்பார். புதன் வேற இங்கே ஒளி கொடுக்குறாரு. ஒளி தான் ஜோதிடங்க. 11 மூத்த சகோதர உதவி. சின்ன வியாபாரி வேணாலும் லாபமே கிடைக்கல, லாபம் கிடைக்கும். வார ஆரம்பத்திலே லாபம் கிடைக்கும். 11 லாபம், எல்லாமே லாபம். 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும்.
அடுத்து 19-20 தேதிகளில் 12க்கு வருவார். கிரகங்கள் ஒரு கனெக்டிவாக தான் இருக்கும், லாபம் கிடைக்குது. அடுத்தது சுபவிரயம் ரெடியாக இருக்கு. ஏன்னா 12ஆம் இடத்துல குரு சுக்கிரன்கிற ஒரு 2 ஒளி இருக்கு, இருவரும் சுபர்கள். சந்திரன் அமாவாசை நோக்கி வந்துடுறாரு. 12ஆம் இடம் தூக்கம் வரும். தூக்கம் வரும்னாலே பிரச்சனை தீர்ந்து அர்த்தம். பிரச்சனை தீர்ந்தால் தூக்கம், நோய் தீர்ந்தால் தூக்கம், அடுத்தவட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டு சால்வானா தூக்கம், இப்படி எடுத்துக்கலாம். உங்க ஜாதகத்துல வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அதுக்குண்டான எண்ணங்கள் வரலாம், செயல்பட வரலாம். அது உங்க ஜாதகத்தை பொறுத்து. சுபவிரயம் வெற்றி விரயம் கிடையாது, சுபவிரயமா கண்டிப்பா இருக்கும். இந்த சுப காது குத்து இதே மாதிரி சின்ன நிகழ்ச்சிகளை இந்த தேதியில நீங்க வச்சுக்கலாம். அப்ப சுப செலவு நல்ல ஒரு சந்தோஷமான அனுபவங்கள் இல்லறம் எல்லாமே நல்லா இருக்கும். 21-22 தேதிகள்ல ராசியில வருவார் சந்திரன். நல்ல அனுபவங்கள், ஃப்ரெஷ்ஷாவீங்க, வீட்டில் சந்தோஷங்கள் இருக்கும். நம்மளே காலையில் எந்திரிக்கும் போது சோம்பேறித்தனம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணுன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்கும்ல அனுபவத்தில். இப்போ ராசியில் ஒரு புது அனுபவங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் வார கடைசி 23-24 தேதியில் 2ஆம் இடத்துக்கு வர சந்திரன். வருமான சிந்தனை வரும், குடும்பத்துக்கு உண்டான செலவுகள், குடும்பத்துக்குள்ள தேவைகள், குடும்பத்துக்கு ஏற்கனவே கடன் வாங்கி வச்சிருப்பீங்க, அந்த குடும்ப தேவைகளுக்கான அமைப்பு அன்னைக்கு நடக்கணும்னு சொல்லிடுறேன். 2ஆம் இட சந்திரன் பேச்சு நல்லா வரும். கேது இங்கே இருக்கிறது குறை இல்லை. வளர்பிற அமைப்புல சந்திரன் இருக்காரு, கேது இருக்கிறது பெரிய கெடுதல் பண்ணாதுங்க. அப்போ பழைய வியாபாரிகள், சின்ன வியாபாரிகள் இருந்தால் இங்கேயும் கடன் போடுறாங்கல்ல, கடன் பெரிய இடக்காரதான் கொடுத்து வாங்குறதுன்னு இல்லை, சிறு வியாபாரிகள் கூட ஒரு பழக்கத்தில் கடன் கொடுக்கறது உண்டு. அந்த கடன் கூட வசூலாகும். நல்ல அமைப்பு. கடகராசி என்பவர்களுக்கு அஷ்டம சனி நீங்கிருச்சு. அது உங்களை நல்லா செயல்பட வைக்குது. ஆனா அங்க ராகு இருந்துகிட்டு இருக்குது. அப்ப அஷ்டம சனி நீங்கியும் நமக்கு கெடுதல் நடக்குதுன்னா ராகு இருக்குல்ல, அதை நம்ம கவனிக்கணும். அப்ப அந்த அமைப்புல அந்த ராகுவும் செப்டம்பர்ல நீங்கிடுவாரு. அப்ப பரிபூர்ணமா நீங்க ஆயிருவீங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு மே 18ஆம் தேதியிலிருந்து 24 தேதி வரை உள்ள பலன்களை பார்ப்போம். வாராசி பலன். வார ஆரம்பத்துல 12ஆம் தேதி 10ஆம் இடத்துல வருது. தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலில் ஒரு சரியில்லாத அமைப்பு, சின்ன தொழில், சிறு தொழில், குழு தொழிலில் பிரயோஜனமா இருக்கும். வார ஆரம்பமே பிரயோஜனமா இருக்கும். 10ஆம் இடத்துல சந்திரன் உச்சமா இருக்காரு. அமாவாசை அமைப்பா இருந்தாலும் கூட புதன் இருக்காரு. இதெல்லாம் விதிவிலக்குகள் நம்ம பார்க்கணும் கண்டிப்பா. இப்போ தொழில் அமைப்பு நம்மளோட செயல்கள் அனைத்தும் சிறப்பா இருக்கும். அதுக்கடுத்து 19-20 தேதிகளில் 11க்கு வர்றாரு. பிரமாதமான அமைப்பு. அதாவது 11னா வெற்றி கிடைக்கும். இப்ப ஒருத்தர்கிட்ட ஒரு போட்டி மாதிரி வச்சிருந்தாலும் ஜெயிப்பீங்க, கடன் இருந்தால் ஜெயிக்கும், நோய் இருந்தால் விடுபடுவீங்க, கொடுத்த பணம் வரும், வருமோ வராத அச்சத்தை இருந்தீங்கல்ல கண்டிப்பா வரும். லாபங்கள் கிடைக்கும், கண்டிப்பான முறையில் லாபங்கள் கிடைக்கும். அப்புறம் 21-22 தேதியில 12ஆம் இடத்துக்கு வருவார். அந்த லாபம் கிடைக்குதுல்ல, அது செலவாகும். எல்லாத்துக்கும் கிடையாது, செலவு அமைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும். செலவு அமைப்பு இருக்கிறதுனாலும் செலவழிக்க பணம் வேணும்ல, 11ஆம் இடத்துல கொடுக்குது. கிரகங்கள் சுழற்சி வரும் பொழுது ஒரு கனெக்டிவா தான் இருக்கு, நம்ம தான் உணரணும். வெளியூர் பயணங்கள் போறது மாதிரி வரும், அதனால நன்மையும் கிடைக்கும், தூக்கம் நல்லா வரும். அடுத்து வார கடைசி 23-24 தேதியில ராசியில வர்றாரு. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். கேது இருக்கிறது ஒரு சிறு குறைபாடு தான், பெரிய குறைபாடு இல்லை. சந்திரன் வளர்ப்பு அமைப்புல தான் வந்துகிட்டு இருக்காரு. நீங்க ஒரு செயல்திறனா இந்த வாரத்துல கடைசியில செயல்திறனோட இருப்பீங்க. இந்த வாரமும் சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் உள்ள வார ராசி பலனை பார்ப்போம். இப்ப வார ஆரம்பத்துல 9ஆம் இடத்துல சந்திரன் வராருங்க. பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் உச்சமடைகிறது சந்திரன். அமாவாசை அமைப்பு தான் இருந்தாலும் அங்க உச்சமாவாரு. சப்போர்ட்டுக்கு புதன் இருக்காரு. அப்ப பாக்கியஸ்தானங்கள் உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும். தந்தையாருடைய அனுகூலங்கள், இது வரைக்கும் தந்தையார் எல்லாம் நம்ம கூட பிறந்தவர்களும் செய்யறாரு, நமக்கு மட்டும் செய்யலை நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அவருடைய அந்த கரிசனம் உங்களுக்கு கிடைக்கும், பார்வை கிடைக்கும். தெய்வ அனுகிரகத்தை செயல்படுத்துவீங்க, எல்லா பாக்கியம் கிடைக்கும் சொல்லிடலாம். பொதுவா 9ஆம் இடம் மிக அதிர்ஷ்டமான இடம். அப்ப அந்த பாக்கியமான அமைப்புகள் கிடைக்கும் கண்டிப்பா. அப்புறம் 19-20 தேதிகளில் 10ஆம் இடத்துல வருவார். 10ஆம் இடத்துல கூடுதலா ஒளி, குரு சுக்கிரன் 2 பேர் இருக்காங்க. அங்கே சந்திரன் வருவார். அப்ப 10ஆம் இடம் செலுக்கிறதுனா உங்களோட செயல்கள் அனைத்தும் சிறப்பா இருக்கும். சிறு தொழில் பண்றீங்க, அதுவுமே பெரிய அமைப்பு இல்லாம ஒரு தள்ளு வண்டி இந்த மாதிரி அமைப்புங்க. ஆனா அந்த 19-20 தேதிகளில் நீங்க எதிர்பாராத ஒரு அளவுல பணங்கள் கண்டிப்பா கிடைக்கும். இது வரைக்கும் எந்த வேலையுமே பார்க்க முடியல, தொழிலுமே அமையலையா, அந்த சிந்தனை வரும் முதல்ல, அப்புறம் செயலாக்கம் தரும்.
நல்லபடியா இருக்கும், தொழில் சிறக்கும்னு பொதுவாக சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 21, 22 தேதியில 11ஆம் இடத்துக்கு வருவார், ஆட்சி பெறுவார். லாபங்கள் சந்திரன் வந்து ஒவ்வொரு ஸ்தானமா வருது பாருங்க. 9ல இருந்து பாக்கியத்துல இருந்து தொழிலுக்கு வந்து 11க்கு வருது. 11ஆம் இடம் லாபம். அப்போ இந்த வாரத்துடைய பாதி நாள்லயே உங்களுக்கு நிறைவான அமைப்பு கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் 12ல கேது இருக்கு, கண்டிப்பா சுபச்செலவு உண்டு. அப்ப இது வரிசையா நம்ம சொல்றோம், சுபச்செலவு வர்றவங்களுக்கு பூரா வருமானம் இருக்கும்னு அர்த்தம் இல்லை, திணறுவாங்க. ஆனா இந்த வாரம் நீங்க செலவு செய்யறதுக்கு முன்னாடியே பணத்தை கொடுத்துரும் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறத சொல்ல வரேன். இந்த வாரம் கன்னிராசிக்கு ஒரு நல்ல நிறைவான வாரம்ங்கிறத சொல்லி வாழ்த்துக்கிறேன். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு மே 18 இருந்து 24 தேதி வரை உள்ள பலன்களை தெளிவாக பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு வார ஆரம்பமே சந்திராஷ்டமம். சந்திரன் வந்து உச்ச நிலையில் இருக்காரு, அமாவாசை நிலையில புதனோட இருக்காரு. இந்த இடத்துல புதன் வெளிச்சம் பத்தாது. அப்ப கண்டிப்பா முக்கியமான முடிவுகளை நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இப்போ 9ஆம் இடத்துல ஒளியா வரும், குரு சுக்கிரன் இருக்காங்களா, சந்திராசம் முடிஞ்சு அப்போ உங்களுக்கு நிறைவேறும், உறுதியா சொல்லிடுறேன். நம்ம கையில் எதுவும் இல்லை. அப்போ மிக முக்கியமான நாள். இப்போ நான் சொல்றது நல்லா கவனிங்க. ஒரு சந்தர்ப்பம் திடீர்னு வரும் உங்களுடைய ஜாதகத்துல 6, 12 இந்த மாதிரி அமைப்புகள் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டமே வராது, அவரை சுமந்துக்கிட்டு ஆள் வரும், உதவி செய்ய வருவார். வெளிநாட்டுக்காரர் இருக்கா வச்சுக்கோங்களேன், அல்லது நான் 2, 3 பேருக்கு செய்யணும், உனக்கு வேணா இன்னைக்கு கேட்டுக்கணும் பாரு. அந்த இடத்துல கண்ணை மூடிக்கிட்டு சந்திராஷ்டமம் போகட்டும்னு நினைக்க கூடாது. அந்த இடத்துல ஓரையில பயன்படுத்தணும். சுபகோரை இருக்கிற அந்த நேரத்தை, சுபகோரன் என்ன, சுக்கிரன், புதன், குரு, வளர்பிறை சந்திரன், இந்த மாதிரி சனி ஓரையில எதையுமே செய்யாதீங்க, அது நம்மளை கீழே இறக்கி விட்டுரும் கண்டிப்பா. சனி ஓரை ரைட்டா. சுபகோரை பயன்படுத்தி சந்திராசிரமத்தை நீங்க கடந்துடணும். 19, 20 தேதிகளில் 9ஆம் இடத்துல வராரு. அந்த 8ஆம் இடத்துல நீங்க திணற அமைப்புகள் பூரா 9ஆம் இடத்துல ஜெயிக்கும். ஒளிதான் ஜோதிடம். சுக்கிரனும் குருவும் இருக்காங்க, 2 சுபர்கள் இருக்காங்க. சந்திரன் போய் சேர்றாரு, சரியா. 9ஆம் இடம் அப்பாவால் உதவி, பூர்வீகம் இருக்கிறதே தெரிய வரும். இது வரைக்கும் தெரியல, அதாவது கிரகத்தோட அமைப்பு தாங்க உங்க ஜாதகப்படி பூர்வீகத்துல இடம் இருக்குங்கிறதே தெரிய வரும். யாருக்காவது ஒரு 10 பேருக்காவது இந்த மாதிரி 2 நகரங்கள்ல எடுத்து சேர்த்தீங்கன்னா பூர்வீக விஷயங்களுக்கு இருக்கிறதே தெரிய வரும். பூர்வீக விஷயங்களுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும், அதை அனுபவிக்கிற தன்மையில கொடுக்கும். அப்பாவுடைய நமக்கு நம்ம கருத்துக்கு செஞ்சு வருவாரு, தெய்வீக காரியங்கள் நடக்கும், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். 9ஆம் இடம் அற்புதமான இடம். அப்ப 21, 22 10ஆம் இடத்துக்கு வருது, ஆட்சி பெறுறாரு. செய்தொழில் சிறக்கும், புது தொழிலே இல்லையா செய்யக்கூடிய அமைப்பு வரும். உங்களோட செயல்களாலும் 10ஆம் இடம் செயல்களாகவும் சிறக்கும். வார கடைசி 23 11ஆம் இடத்துக்கு வருது. 11ஆம் இடம் லாபஸ்தானம், சந்திரன் ஒரு ஒளி வருது. அப்ப ஒளி வரும்பொழுது இங்க கேது இருக்கிறது, பெரிய கெடுதலாம் இருக்காது. 11ஆம் இடம் சிறு வழக்குகள் தீரும், சிறு வழக்குகள், சரியா. நோய் இருந்தா மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு நீங்க போகக்கூடிய சூழ்நிலை அதுவே உருவாக்கும். நம்ம கையில் அது இல்லை, கிரகங்கள் செயல்படுது, நம்ம ஆடுறோம். இந்த வாரமும் சிறப்பா இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப விருச்சிக ராசிக்கு மே 17 27 வரைக்கும் சொல்றேன். 12ஆம் தேதி 7ஆம் இடத்துல சந்திரன் வருவாரு, அமாவாசை தான். அங்க உச்சமா இருக்காருல்ல, கிரகங்களுடைய சத்து. அப்ப அங்க புதனும் இருக்காரு. அப்ப நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க, ராசியை பார்க்கும்ல, 7ஆம் இடம் நல்லா இருக்கும்ல, ஒற்றுமை இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைன்னு சொல்லிடலாம். 2ஆம் தேதி உங்க தசாபதி படி நமக்கு சாதகம் இல்லாத தசாபதி வரும் பொழுது வருமானம் வந்தாலுமே வேற யூக பிரச்சனைகள் சண்டை வரலாம், வேற பிரச்சனைகள் வரலாம், கிரகங்கள் வென்றி ஆகும். 19, 20 தேதிகளில் சந்திராசிரமம் வரும். விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல அந்த சந்திரன் வாராரு, ஓகே. குரு சுக்கிரன் சேருது, சுப சந்திராசிரமம் மாறும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும், உதவி கேட்டிருந்தது நீங்க ஒண்ணு கேட்டிருப்பீங்க, எதிர்பாராம கிடைக்கும். எதிர்பாரா அதிர்ஷ்டம்ங்கிறது 8ஆம் இடம். ஆனாலும் இந்த சந்திராசிரமம் படுத்தும். அவர் உங்க கையில கொடுக்கறது வரைக்கும் பணமோ ஒரு பத்திரமோ ஏதோ ஒரு வாக்குறுதியோ கொடுக்க தெரியும், உங்களுக்கு மனசு அளவாயும். எப்படி சந்திராசிரமம் தான் கொடுப்பாரோ, எதுவும் கண்டிஷன் வைப்பாரோ, வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற எண்ணங்களை அந்த சந்திராசிரமம் கொடுக்கும். ஆனாலும் ஜோதிடம் எதுக்கு வழிகாட்டி, நிச்சயம் கிடைக்கும், மனசை அளபாய விடாதீர்கள்னு சொல்றது இது. அதான் நீ எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல உங்க தசாபுத்தி அமைப்பு படி எல்லாருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வராது, அதையும் சொல்லிடுறேன். 90% பேருக்கு பொருந்தும்னாலும் எல்லாரும் கிடையாதுல்ல. அதுல சில பேருக்கு
அவயோகமான தசாபுத்தா இருந்தாலும் ஓடிச்சலாம் நீங்க கவனமா இருக்கணும். அதுவும் மிக முக்கியமான ஒரு இன்னைக்கு விட்டா முடியாது அப்படிங்கிற அமைப்புல எப்படியாவது உதவி நீங்க வர்றாரு பாருங்க, அப்பதான் நம்ம இறுக்கி பிடிச்சுக்கிறணும், வாய்ப்புகளை பிடிச்சுக்கணும்னு சொல்றோம்ல. அப்ப நல்ல ஓரையை பயன்படுத்தி நீங்க ஜெயிச்சுக்கணும். அடுத்து 21 22 9ஆம் இடத்துக்கு வரும், ஆட்சி பெற்றிருக்காரு. தந்தை தாய் தந்தை 2 பேரும் நல்லா இருப்பாங்க. ஏன்னா கடக வீடு 9ஆம் இடம் தந்தை பாக்கியம். அப்ப தாய் தந்தை வழி உதவிகள், அவங்களுடைய நன்மைகள், அவங்க பேச கேட்கறதுனால நன்மைகள், இறை வழிபாடு, அனைத்து பாக்கியம் இப்படி கிடைக்கும். அப்ப இந்த 9ஆம் இடத்துல வர்றதுக்கு இவ்வளவு விளக்கங்கள், நல்ல அமைப்பு. 10ல வருவாரு, கேது இருக்காரு, சந்திரனோட சேராரு. சந்திரன் வந்து அமாவாசை இல்லையே, வெளிச்சம் தானே, தொழில் உங்களுடைய செயல்கள் எல்லாம் சிறக்குங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு மே 18 இருந்து 24 வரைக்கும் உள்ள வாரப்பலன்களை பார்ப்போம். இப்ப தனுசு ராசி என்பவருக்கு 18ஆம் தேதி 6ஆம் இடத்துல வராரு. 6ஆம் இடம் வேலைஸ்தானம், அமாவாசை தான். இங்க சந்திரன் உச்சமுறாரு, அதுல புதன் வேற சப்போர்ட் இருக்குல்ல. அந்த மாதிரி அமைப்புல 6ஆம் இடத்துல வரும்போது வேலை சிந்தனை வரும், திடீர் அரசு அமைப்புகள் வரும், இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைப்பு வரும். 19 20 தேதிகள்ல 7ஆம் இடம் செழிக்குது. 7ஆம் இடம் என்ன, வாழ்க்கை துணை. ஆனா இந்த பெண்ணை குறிக்கும், பெண்ணான நானை குறிக்கும். தொழில் பங்குதாரர்கள், தினசரி நம்ம சந்திக்கிற நபர்களுங்க. நம்ம ராசி 7ஆம் இடம் அப்பா அம்மா கூட குறிக்கும். நான் வித்தியாசமா சொல்றேன், அப்பா அம்மா கூட நம்ம விருப்ப அவங்க 4ஆம் இடம் 9ஆம் இடம் வேற. நம்மகிட்ட எந்திரிச்சவங்க சந்திக்கிறாங்க பாருங்க, அது 7ஆம் இடத்தை காட்டும். சரியா? அந்த 7ஆம் இடம் நம்ம தொடர்பு கொள்ற ஆளுகள்னு அர்த்தம். எந்திரிச்சு வீட்டுல இருக்கிறவங்க பூரா தொடர்பு கொள்றாங்க, வெளியில போற வேலைக்கு வர்றவங்க பூரா தொடர்பு, இப்படி அமைப்பு. அப்ப 7ஆம் இடம் நீங்க ஃப்ரெஷ் ஆவீங்க, வீட்டுல புரிதல் இருக்கும், இல்லறம் சிறக்கும், இப்படி எல்லாம் அமைப்பு. கல்யாணத்துக்கு செயல் தான். வாரத்துல எல்லாம் கல்யாணம் உடனே பார்த்து உடனே நடந்துடாது, இந்த எண்ணங்கள் உருவாகும் அப்படிங்கிறத சொல்றத நல்ல அமைப்பு. கூட்டுறவு. அப்புறம் 21 22 தேதிகள்ல 8ஆம் இடத்துக்கு சந்திரன் வராரு, ஆட்சி பெறாரு. வெளியூர்ல போய் வசூல் பண்ணணும் வியாபாரிகள். வெளியூர் போறது மட்டும் இல்லை, இப்ப ராகுடைய காலம், போன், வெளியில உள்ள செய்திகளால் லாபம்னு வரணும். வெளியூர் போகலாம், செய்திகளால் லாபம். சரியா? ஆரோக்கியம் சீர்படும். இப்படிலாம் இருக்கு பல கணக்கு. திடீர் அதிர்ஷ்டம் சொல்லிடலாம். சந்திராஷ்டமம் அது ஒண்ணு இருக்குல்ல, ஆட்சி பெற்ற சந்திரன், அமாவாசை விட்டு விளைவின சந்திரன், வளர்பிறை சஷ்டி சப்தமி இந்த மாதிரி அமைப்புல வருவாரு. 2ஆம் பிறகு தான் ஒளி இருக்காது, போக ஒளி வரும். அப்ப சந்திராஷ்டமம் பெரிய படுத்தாது, ஆனாலும் முக்கியமான முடிவுகளை தள்ளி போடணும். மிக முக்கியமான முடிவுகள் தேவை இன்னைக்கு செஞ்சாதான் உண்டுங்கிற அமைப்புல நீங்க நல்ல வேலையை பார்த்து செயல்படுத்திக்கிறீங்க. அப்புறம் 23 24 தேதிகள்ல 9ஆம் இடத்துக்கு வரும், பாக்கியம். அங்கே கேது இருக்கு, பிரச்சனை இல்லை. வளர்நிலை சந்திரன் தானே, பாக்கியங்கள் கிடைக்கும். தந்தையுடைய அமைப்புகள், பாக்கியங்கள் எல்லாமே ஒரு சிறப்பா இருக்கும். உங்களோட முன்னேற்றத்துக்கான அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இந்த வாரம் சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? 18ஆம் தேதி 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. 5 அதிர்ஷ்டம், மனசு. சந்திரன் தான் மனசு, 5ஆம் இடம் மனசு. அங்கே போய் உட்காருது, நல்ல சிந்தனை வரும். அமாவாசை தான் இல்லைன்னு இல்லை, சந்திரன் அங்கே உச்சநிலை அடைகிறார். கூட சப்போர்ட்டுக்கு புதன் இருக்காரு. ஒளி தத்துவம் தான் ஜோதிடம். நீங்க இந்த இடத்துல என்ன சொல்லுவேன், நம்ம மனசுல இருக்கக்கூடிய எண்ணங்களை வலுவாக்கணும். அது சிதையும். முழு திறனா இருந்தா சிதையாது. நீங்க அமாவாசை என்ன பண்ணணும் இருக்குல்ல, அப்ப புதன் பெரிய வெளிச்சக்கரம் இல்லையே, பரிவர்த்தனை அடையுது உண்டு. அப்ப லேசான தடங்கள் இருக்கும். நீங்க மனம் சார்ந்த விஷயங்கள் ஜெயிக்கும். வயசுக்கு தகுந்தவாறு குழந்தையுடைய அதிர்ஷ்டங்கள் செயல்படும். குலதெய்வ வழிபாடு சித்திக்கும் சொல்லிக்கலாம். குலதெய்வ வழிபாடுனா வாரத்துல போறது தான். வீடு வாசல் கட்டுறது தான் வாரத்தில் நடக்காது. குலதெய்வ போராட்டம்லாம் நல்லா நடக்கும்ல. குழந்தைகளுடைய சந்தோஷ செய்திகள் காதுக்கு வரும்ல, அதுதான் இருக்கு. அடுத்து 19 20 தேதிகள்ல 6ஆம் இடத்துல ஒளி இருக்கு. குருவும் சுக்கிரன் இருக்காங்க. வேலை இல்லாதவர்கள் கூட வேலையில இப்ப உங்க நடக்கிற தசாபுத்திகள் அந்த இடத்துல அமைப்புப்படி சிக்கல்கள் இருந்தால், வேலையில் அதிருப்தி இருந்தா, உடன் பணிபுரிகிற ஊழியர்கள் மனபேதம் இருந்தால் அவங்களே மாறுவாங்க. அவர் மாறி போவார், இல்லைன்னா மனம் மாறுவார். இது அர்த்தம். 6ஆம் இடம் திடீர் வேலை இல்லாத வேலை கிடைக்கும், திடீர் அதிர்ஷ்டம். அடுத்த ஒரு பணம் இப்படிலாம் சொல்லிட்டு போகலாம். 6ஆம் இடம். அடுத்து 21 22 தேதியில 7ஆம் இடத்துக்கு வருவார் சந்திரன். ராசியை பார்ப்பார். 7ஆம் அதிபதி 7 ஆட்சி பண்றார். திருமணம் செய்யக்கூடிய எண்ணங்கள் உருவாகும். திருமணம் செய்து சிறு சிறு பேதங்கள் இருக்கிறவர்களுக்கு சிறப்பாகும். நமக்கு எதிராக உள்ளவங்க தினசரி நம்ம பார்க்கணும்ல, நம்ம மட்டும் ஒரு ரூமுக்கு உட்கார்றதில்ல யாருமே.
வெளியில இறங்கி போறோம், எதிர்படுற கூட 7ஆம் இடம் தான் சிறப்பா இருக்கும். சரி, வார கடைசி 23 26 சந்திராசனம் வருது. சந்திரன் இந்த இடத்துல கேதா இருக்கணும். சந்திரன் ஒளி நிறைய ஒளி இல்லை, ஒரு 6 நாள் 7 நாள் ஒளி வருது. கேது இருக்கு, 8ஆம் இடம் ஆகுது. கேது இருந்துச்சுன்னா பெருசுபடுத்தும். அப்ப முக்கியமான முடிவுகளை அடுத்த நீங்க செய்யணும். அவசரமான முடிவுகள் செஞ்சுதான் ஆகணும், தட்டக்கூடாதுங்கிறது நல்ல உரையை பயன்படுத்தி நீங்க செய்யுங்க. இந்த வாரம் நல்லா இருக்கும். வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? வார ஆரம்பத்துல 4ஆம் இடத்துல இருக்கு. தாயார் சார்ந்த விஷயங்கள், கல்வி விஷயம், வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பூரா நல்லாவே இருக்கும் சொல்லிடலாம். அடுத்து 19 20 தேதிகளில் 5ஆம் இடத்துல வருது சிறப்பு. குரு சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கு. சந்திரன் சேருது. பிள்ளைகள் சார்ந்த விஷயம், வயசுக்கு தக்கணுங்க. சிறு வயதுல நன்மை என்ன, படிப்பு நல்லா இருக்கும், ஒரு விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும், ஒரு வேலை நல்லா இருக்கும், திருமண வாழ்வு நல்லா இருக்கும். இப்படி வரிசை அடிக்கலாம். பெற்றோராக இருந்தால் பிள்ளைகள் நலம், பிள்ளைகள் கல்யாணங்களே நடக்கும், பிள்ளைகள் குழந்தைகளே நடக்கும். பேரனுக்கு வயது பிராப்தம் அதிகமாகி ரொம்ப வயசானவங்களுக்கு பேரனு கூட கல்யாணத்தை பார்க்குற அமைப்புல இருப்பாங்க. சில நண்பர்கள் பேர குழந்தை கல்யாணம் நடக்கிறதெல்லாம் பார்ப்பாங்க பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு பலன், அது எல்லாரும் கிடையாது. அப்போ அதிர்ஷ்டம் செயல்படும் சொல்லிடலாம். 19 20 தேதிகளில் அதிர்ஷ்டம் செயல்படும் சொல்லிடலாம். குலதெய்வ வழிபாடு எல்லாமே. 21 29 தேதியில் 6ஆம் இடத்துக்கு வர சந்திரன் ஆட்சி பெறுறாரு. ஆட்சி பெறும் பொழுது வேலை அமைப்பு, வேலையில திருப்தி இல்லைன்னா வேலை நடக்கும். சிறு அன்றாட வேலை பார்க்குறோம்ல, 90% பேர் அன்றாட வேலை, அதுலேயே பேக் அடிக்குது இல்லை. ஒருத்தர் கான்ட்ராக்டர்கிட்ட வேலை பார்க்குறோம், இந்த வாரம் இருக்குப்பா, அடுத்த வாரம் இல்லை வரல அப்படின்னு வீட்டில் இருப்போம், வருமானம் இடிக்கும் இல்லை. அதுகளுக்கு பூரா இந்த 6ஆம் இடத்துல நான் சொல்ற தேட்டரில் 21 22 தேதியில வேலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும், நம்பிக்கையோட இருங்க. அடுத்து 23 24 தேதியில வார கடைசியில 7ஆம் இடத்துக்கு வருது. 7ஆம் இடத்துல சந்திரன், ராகு இங்கே இருக்கு, இங்க கேது இருக்கு, சந்திரன் இருக்கு. எல்லா ராசிக்கும் என்ன சொன்னேன், இல்லறம் சிறக்கும், நீங்க தம்பாவீங்க. இங்க சந்திரன் இருக்கு, ராகுங்கிற கிரகத்தை குரு இப்போதைக்கு குரு சுக்கிரனோட சேர்த்து பாக்குறாரு. அப்ப பெரிய கெடுதல் நிறைந்த அமைப்புல இல்லாம எல்லாருக்கும் ஒரு 70% 7ஆம் இடத்துல பல்ல சொல்லும் பொழுது இந்த கும்பராசிக்கு 50% சொல்லணும். ஏன்னா ராகு இருக்கு, இங்க கேது இங்க இருக்கு, சந்திரன் பௌர்ணமி அமைப்புல இல்லை, இப்பதான் ஒளியா வராரு. குருவுக்கு தான் 9ஆம் பார்வை, சுக்கிரன் கிடையாது. சுக்கிரனோட சேர்ந்த குருவுக்கு ராகுக்கு பார்வை இருக்கு. அப்ப கலந்த பலன் நடக்கும். விட்டு கொடுத்து செல்லணும், இதனுடைய டெபனிஷன். கும்பத்துல ஜென்மச்சனி போயிருச்சுங்க, உபத்திரவம். இப்ப ஜென்மராக இருக்கு, இன்னும் தொடருது. தொடரும் பொழுது செப்டம்பருக்கு பிறகு ராசி கிளியன் ஆகுது. ராகு இருட்டு, சனி இருட்டு, ராகு இருட்டுங்க. வெளியேறும்போது சுபிச்சமா வைப்பேன், அது பொது பலன். இந்த வாரம் நல்ல சிறப்பா இருக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு மே 18 24 வரைக்கும் உள்ள பலன்களை கிரகபாவ சுபத்துவ பாவத்துவ அமைப்புப்படி சொல்லுவோம். இப்ப 18ஆம் தேதி 3ஆம் இடத்துல சந்திரன் வர, முயற்சி ஸ்தானம், அமாவாசை அமைப்பு தான். புதன் கூட இருக்காரு. 7ஆம் இடம் புதன் மீனத்துக்கு. மனைவியை உங்களுக்கு உற்சாகப்படுத்துவாங்க. இப்படியே அள்ளி தெளிக்கலாம். அந்த கிரகங்களுடைய தொடர்பு தாங்க. ஒரு முயற்சி, அங்கே அமாவாசை இருக்கிறதுனால நீங்க முயற்சி செய்யணும்னு சொல்லணும். ஏற்கனவே ஏன் சொல்றேன், சனி இருக்க ஜென்மத்துல காம்பினேஷனா தான் பார்க்கணும். ராசி பலம் இல்லையில, அப்ப முயற்சி தடுக்கும்ல, மனைவி உதவுவாங்க. அப்படியே இருக்கும், நீங்க உணர்ந்து பாருங்க, துல்லிதமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 19 20 தேதிகள்ல 4ஆம் இடம் வருது. 4ஆம் இடம் செழிக்கும். தாயாருடைய அன்பு, குருசுக்குரன் இருக்கா, தாயாருடைய அன்பு, கல்வியில ஒரு நல்ல மேன்மை, தன் சுகம். 4ஆம் இடம் உற்றார் நேசம், அது வந்துடும். அங்கே சந்திரன் போகுது, மனசுப்படி நல்ல அமைப்புகள் வரும். குருசுக்குரன் இருக்கா, 10ஆம் இடத்தை பார்க்கும், தொழில் அமைப்பு நல்லா இருக்கும். இப்போ இது வரைக்கும் நல்ல அமைப்பு. 4ஆம் இடம் வாகனம் சொல்ல முடியாது, வாகனம் வீடு சார்ந்த விஷயங்கள் நன்மை இருக்கும். ஒரே வார்த்தை. 21 22 தேதியில 5ல் சந்திரன், நம்ம சிந்தனை நல்லா வேலை செய்யும். பிள்ளைகளுடைய மேன்மை, நம்ம சிறு குழந்தையா இருந்தால் நல்ல புத்தி வேலை செய்யும். நம்ம ஒரு செயலை செஞ்சோம்னா நல்ல உண்டுதலோடு செஞ்சு கான்சன்ட்ரேஷனோட செஞ்சோம்னா சிறப்பாக இருக்குங்கிற கருத்துக்கு தான் சொல்றேன். அதிர்ஷ்டம் செயல்படும். வார கடைசி 6ஆம் இடத்துல சந்திரன், வேதஸ்தானம். இந்த இடத்துல ராகு கேது இந்த ஒளியை பெருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறணும். ஏற்கனவே அங்கே ராகு இருக்காரு 12ல். சுப செலவுகள் வந்துகிட்டு இருக்கு. மீனராசி என்பவர்களுக்கு வயசுக்கு தகுந்தவாறு குரு சுக்கிரன் பார்வை வாங்குதில்ல, குருவுக்கு தான் 9ஆம் பார்வை, சுக்கிரனோட சேர்ந்த குருவுக்கு 9ஆம் பார்வை எடுத்துக்கணும் ராகு. அப்ப 6ஆம் இடம் வேலை நல்லபடியா இருக்கும். ராகு கேதுக்கள் கணிக்கிறது ரொம்ப சிக்கலான விஷயம். வேலையை கெடுக்குதா அள்ளி கொடுக்குதா அப்படிங்கிற அமைப்பை விட்டுட்டு வேலை ஸ்தானத்துல நம்ம
முயற்சி எடுக்கணும்னு சொல்லுவேன். ஏன்னா ஜென்மத்தில் சனி வந்துடுவேன். அப்போ இந்த அமைப்பில் நல்ல வாழ்த்துக்கள். இதுவரை 12 ராசிகளுக்கும் வார பலன்களை, அதாவது மே 18 24 வரைக்கும் உள்ள பலன்களை கிரக பாவ சுபத்துவ பாவத்துப்படி அற்புதமாக சொல்லியிருக்கேன். ஜாதகத்தை 2 பிரிவாக பிரிச்சுக்கிட்டோம். யோக ஜாதகங்கள், நடுத்தர ஜாதகங்கள் பிரிச்சுக்கிட்டோம். அந்த அமைப்புல இந்த கோல்சாரம் அற்புதமா இருக்கும். தொடர்ச்சியா பாருங்க. நீங்க ஜாதகத்தை காட்டாமலே உங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஒரு 50% உணர்ந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தொடர்ச்சியா பாருங்க. இதோட அற்புதமான விஷயம், நமக்கு வழிகாட்டிங்கிறத நீங்க உணர்ந்துக்கிறீங்க. அடுத்தடுத்து வர்ற வாரப்பலன்களை பாருங்க. இன்னும் சில வீடியோக்கள்லாம், நுட்பமான வீடியோக்கள்லாம் தர இருக்கிறேன். பாருங்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.